ஹலோ பேக் டென் பர்த்டேஸ் நான் சீன் பேசுகிறேன்டா. இன்றைக்கி நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜின்னு அப்பாக்காண்டி தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் வந்து நான் ஒன்று மைண்டில் யோசித்து வச்சு இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் நல்லா வருங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் ஜிமின்காண்டி ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன் அன்ஸ்கிரிப்டட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து தெரியாமல் ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்து வச்சுருந்தேன். அதை பார்க்கவே இல்லை. நானும் இந்த ஒன் ஷாட்டு அந்த மாதிரிலாம் போடும்போது நான் நினைப்பேன் ஒரு வேளை பிடிக்கல போல யாருக்கும், அதான் யாரும் கமெண்ட் போட மாட்டாங்க போல நான் நினச்சேன். பட் அதுக்கு ரொம்ப சாரிடா, நான் தெரியாமல் போட்டு வச்சிட்டேன். சாரி காய்ஸ், அது கண்டிப்பாக ஓகேங்களா? சரிடா, இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. ஹெட்செட் மஸ்ட். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்மீஸ். சரிடா, ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இன்ட்ரோ வந்து உங்கள் இன்ட்ரோ என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஓகேங்களாடா? மற்றதெல்லாம் நான் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலான்டா. உங்களுக்கு வந்து பிஏ ஒருத்தவங்க இருப்பாங்க, வந்து யான்ஜின். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸ் இருப்பாங்க, அவங்க பேர் யூசோ ஓகேங்களாடா? இப்போ உங்களுக்கு வந்து லன்ச் டைமுக்கு மேலே ஆகிட்டு ஒரு 3:30 4 கிட்ட ஆகிட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேஷண்ட்ஸ் அதிகம் அப்படிங்கிற ஒரு ரீசனால் அவங்களுக்கு கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து லேட் ஆகிட்டு இப்போ வந்து யூசோ வந்து வாரா 3:30க்கு மேலே ஆகிட்டு இல்லையா? ஸோ அதனால் யூசோ வாரா. மேம், டைம் ரொம்ப ஆகிட்டு மேம், நீங்கள் போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு இல்லையா? நீங்கள் போய் சாப்பிடுங்க மேம். யூசோ, நீ சாப்பிட்டியா? இல்லை மேம், நீ தான் மேம் சாப்பிட்ணும். நீ இனிமேல் தானே சாப்பிட்ணுன்னு சொல்கிற, நான் வேணால் இன்றைக்கி லீவ் தரேன், பேசாமல் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். அவள் இருந்துக்கிட்டு மேம் இல்லை மேம் வேண்டாம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்சதை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி சாப்பிடாம நான் வீட்டுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், எங்கள் அம்மா வேலை நான் செத்தேன், அதனால் தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் இதே கதை தானா? ஆமாம் மேம், எங்கள் வீட்லேயும் இதே கதை தான். சோப்பா, எல்லா வீட்லேயும் இதே கதை தானா? நல்ல வேலை இன்றைக்கி நான் வந்து கொண்டு வரல டிஃபன் பாக்ஸு. அது போக இன்றைக்கி சமைக்கலை வீட்டில், ஸோ அதனால் நான் கொண்டு வரல. சரி வரேன் எப்படி? மேம் அதான் சொன்னல மேம், முடியாது மேம், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க மேம். அடி பாவி, என்னை தனியாக கழட்டி விட்றேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன், ஸோ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா நீங்கள்? உங்கள் பிஏ வந்து யோன்ஜின் வந்து உங்கள் அப்பா கூட வந்து கொஞ்சம் வெளில போயிருப்பார், ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வர முடியாது. நீங்கள் தான் இப்போ கார் எடுத்துகிட்டு சரி நம்ம போவோம், இப்போ டைம் வர ஆகிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்பி போகிறீங்க. சரி பார்ப்போம், போகிற வெளில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்க. பண்ணால் வந்து இருக்குது, மூன் லைட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சோடனே, ஹே இந்த ரெஸ்டாரண்ட்டு இருக்குதா, ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இத்தனை நாள் நம்ம கண்ணுக்கு படலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேட்டிங்லாம் பார்க்கிங்க. 4.9 அவ்வளோ நல்லா இருக்குதா ஃபுட்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்கள் பக்கத்து நீங்கள் போகிறதுக்கு வரல பக்கத்தில் தான் இருக்குது. சரி ரைட், இன்றைக்கி இதில் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டு இப்போ வீட்டில் போய் நீங்கள் வந்து சோறுன்னு சொல்லி உங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு வீட்டில் போய் சாப்பாடு கேட்டாலும் உங்கள் அம்மா திட்டுவாங்கங்கிற ஒரு ரீசனுக்கு இந்த மாதிரி மறைக்கணும், நீ வந்து டயத்துக்கு சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை கட்டுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு சொல்லி முடிவெடுத்தீங்க. எப்போவுமே போக மாட்டீங்க, எப்போ வச்சு தான் போவீங்க. இப்போ அங்கே போய் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு வாரீங்க. செம்ம வெயில் அடிக்கி, வெளியில் நீங்கள் உள்ளே வரீங்க. உள்ளே வந்தோடனே உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து உட்காருங்க. உட்காந்தா இப்போ வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்து வராங்க. ஆஃப்கோர்ஸ் அங்கே தான் நம்ம வந்து ஜின் வந்து இருக்கார். ஆக்சுவலி அங்கே வந்து ஜின் தான் வராரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஆர்டர் எடுத்து ஹலோ மேம் யூ ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டெலாம் வந்து நீட்டுறாரு. நீட்டாக நீங்கள் ஒன்று பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணால் அவருமே வந்து கொண்டு வராரு. ஸோ முதல்ல வந்து சூப் தான் கொண்டு வராங்க. சூப் கொண்டு வந்தோடனே வாராரு. வந்தால் சடனாக வந்து ஸ்லிப் ஆகிடுது கை. ஸோ ஸ்லிப் ஆனதுனால அந்த சூப்லாம் வந்து உங்களோட லேப்பில் வந்து கொட்டிருச்சு. கொஞ்சம் சூடாக வேறு இருந்திருக்கும், லேப்பில் கொட்டிருச்சு. நீங்கள் இருந்துட்டு அம்மா ஐயோ கொட்டிட்டாங்களே சூப்பை காலிலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கத்துறீங்க. இங்கே ஜின்னுட்டு சாரி மேம் கை ஸ்லிப் ஆகிட்டு மேம் சாரி அப்படி தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறான் ஜின்னு. தண்ணியெல்லாம் அவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்து ஐயோ கண்ணு என்ன புடத்துலையா வச்சுக்கிட்டு இருக்க, ஐயோ வலிக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக இது பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களே நார்மலாக்கிக்கிட்டு சாரி என்னால் வலி தாங்க முடியல, அதனால தான் உங்களை யோன்னு சொல்லலாம் கூப்பிட்ற நிலமே ஆகிட்டு சாரி சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக அவங்கள்ட்ட பேசுகிறீங்க ஜின்கிட்ட. அவர் வந்து ஜின்னுக்கு வந்து ஓகே லைட்டாக பிடிச்சிருக்கு உங்களை. அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே தரையும் அவர் தான் க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ மெயின் டிஷ் எல்லாமே கொண்டு வராங்க. வேறு சூப்புமே வந்து கொண்டு வந்துருப்பாங்க. நீங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜின்கிட்ட வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளில போயிடுறீங்க. ஜின் வந்து கூப்பிட்டுட்டு மேம் சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம், கை ஸ்லிப் ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல, நானும் திட்டினதுக்கு சாரி, என்னால் வலி தாங்க முடியல அதனால தான் திட்டிட்டேன். ரொம்ப சூப் வந்து ஹாட்டாக இருந்துச்சு, ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, சாரி என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கிளம்பிடுறீங்க. ஜின்னுக்குலாம் செம ஷாக்கு. என்னடா இது இப்படி பேசுகிறாங்க, மற்றவங்களாம் அடிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாரு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பக்கம் ஜின்னோட சைடு இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஜின்னோட ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஆக்சுவலி ஜின்னு தான் வந்து மூன்லைட் ஹார்ட்டுக்கு வந்து ஓனர், மேனேஜர் எல்லாமே அவர் தான். அது மாதிரி ஜின்னுக்கு வந்து நல்லாவே சமைக்க தெரியும். ஸோ சொல்லவே வேணாம், ஜின்னோப்பாவுக்கு வந்து நல்லாவே சமைக்க தெரியும். அவர் சில பர்டிகுலராக டிஷ் வந்து செஞ்சு வச்சுருப்பாரு. அந்த டிஷ்ஷை தான் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க, ஓகேங்களாடா. சமைக்க போயிருப்பாரு, நான் சமைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அது போக வந்து சமைச்செல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் நீங்கள் வந்திருப்பீங்க. சரி ஓகே ஆர்டர் எடுப்போம், ஏன்னா மற்றவங்களாம் உள்ளே இருந்திருப்பாங்க, இவர் ஆர்டர் எடுப்போம்னு சொல்லி வந்திருப்பாரு. ரிட்டன் வந்து ஆனால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்திருப்பாங்க. அவர் யாருன்னா அப்படின்னா வந்து மிஞ்சுன்னு வந்து வந்திருப்பாரு. இல்லைடா பரவாயில்ல நீ இரு, நான் போய் எடுக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு இதில் இப்படி ஆகிடுது. இங்கிட்டு சுற்றி பார்த்தா அந்த சூப் கொட்டினது எல்லாமே அவங்கெல்லாம் ஆச்சரியப்பாங்க, ஜின்னா இது அந்த சூப் கொட்டினதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜின். எல்லாம் இது பண்ணி பார்க்காங்க. பார்த்துட்டு சரி ஓகே, அவர் வந்து கண்ணை காமிக்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்ணை காமிச்சிடறாரு. அதனால் எல்லாருமே வந்து இது பண்ணி எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போது நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தாண்டா வாரீங்க. வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லாம் அடிக்கிங்க. உங்கள் அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடி ஷிஃப்ட் முடிஞ்சிட்டா? ஆமாம்மா, என்ன தான் நம்ம ஹாஸ்பிட்டலாக இருந்தாலுமே ஷிஃப்ட் போட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குல்ல. ஆமாம், பிறகு நீ சாப்பிட்றதுக்கே மறந்துடுற பேஷண்ட்ஸ் இருந்தால், பிறகு இப்படி இருந்தால் ஷிஃப்ட் வச்சு போட்டுருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான். அது உங்கள் அப்பா தானே முடிவு எடுக்காரு, அவருக்கு தான் நான் ரொம்ப இது சொல்லணும். ஏன்னா அவங்க மகளே இப்படி இருக்கும்போது அப்புறம் என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா ஒரு பக்கம் உங்களை கழுவி ஊற்றுறாங்கம்மா. அம்மா சரிம்மா, அவன் புராணத்தை ஆரம்பிக்காதம்மா தாயே. சரிடி, உனக்குலாம் இப்போ தெரியாது, உனக்கு ஒரு நாள் தெரியும் அந்த அருமையெல்லாம். பார்த்துக்கலாம். சரிடி, ஒரு ஃபோட்டோ கொடுத்தனே, அதுக்கு என்ன முடிவு? எப்போ என்ன செய்ய போகிற சொல்லு, எப்போ முடிவு சொல்ல போகிற சொல்லு. என்ன ஃபோட்டோம்மா? செருப்பாலே அடி பண்ணி கொடுத்தனா இல்லையா உங்ககிட்ட இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் மறந்துட்டேனே, அந்த ஃபோட்டோ எங்கேயோ வச்சுட்டேம்மா, சாரிம்மா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்காங்கடி. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்டால் கொஞ்சம் முடிவு எடுக்க வேண்டியது மட்டும் சொல்லிட்டு வைக்க விடுதானே, உன்னை யார் நான் பார்க்கல வைக்கலன்னு சொல்ல சொன்னான். அப்படிலாம் எதுவும் நான் சொல்லலடி, நான் கேட்குறதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல உங்களுக்கு. அதெல்லாம் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, சீரியஸாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுரு. ஏன் இப்படி என்ன பண்ணுற? இன்னமும் பண்ணி தொலைடி, இன்னமும் பண்ணு. ஏன் அந்த தடிமாடை கட்டி வைக்க விடுதானே? இடி அவன் ஆம்பளை பையன்டி, முதல்ல ஒன்று கட்டி கொடுத்துட்டு தான் அவனை கட்டி கொடுக்கணும். என்னடி பேசுகிற நீ? முதல்ல அவனை கட்டி கொடு, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ யாரை காட்டுறியோ அப்படின்ன மாதிரியே சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட. உங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்குல்ல, அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். சுகா வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நல்லா பெயிண்டிங் அந்த மாதிரி சொல்லி பண்ணுறாரு. அவருமே வந்து அவரோட ஃபீல்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கார். இப்போதைக்கு சுகாவை வந்து யாரும் கண்டுக்கல. ஐ மீன் இந்த மேரேஜ் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவன் கண்டுக்கல. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்துட்டீங்க. முதல்ல வந்து பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களை தான் இப்போ கான்சன்ட்ரேஷனாக பிடிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகே சொல்ல அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ப்ளீஸ்மா என்னை விடுமா தாயே, ஆளை விடு, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆமாடி நான் கேட்டால் இதை மட்டும் சொல்லிடு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோவமாக சொல்கிறாங்க. நீங்களுமே கோவப்பட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு வந்து டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. ஸ்கிப் ஆனால் சேம் டே அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து அதே கவுன்சிலிங். இன்றைக்கி வந்து அன்னையோட இன்றைக்கி ரொம்ப அதிகமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் ஷிஃப்ட்டை தாண்டி போய்கிட்டுருக்கு. ஈவினிங் வந்து 5:30 மேலே ஆகிடுது. இப்போ வந்து உங்கள் பிஏ வந்து வராங்க. மேம் போகலாம் மேம், டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி யோஞ்சின் வந்து சொல்கிறான். இல்லை இன்னும் இருக்காங்களே பேஷண்ட்ஸு, நான் என்ன பண்ணுறது? மேம் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, சீக்கிரம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்கிறான் யோஞ்சின் வந்து. அங்கே அம்மா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க, இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறது யோஞ்சின், சொல்லு நீயே சொல்லு, இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? பாதியிலே விட்டுட்டு வர முடியுமா? மனசு இருக்குமா சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டு தான் மேம், பட் அம்மா ரொம்ப திட்டுறாங்க மேம். அப்பா சரின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இருங்க, வெளில வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பேஷண்ட் 2 பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நான் சீக்கிரமாக வந்துடுறேன். 7 o'clock நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்பிடலாம். வீட்டுக்கு போகிறது வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் வேலை இருக்குது, அதனால் வந்து 7 o'clockலேருந்து இங்கேருந்து வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வெளில வெயிட் பண்ணுறான். நீங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து 2 பேஷண்ட்ஸுமே கவுன்சிலிங் கொடுத்து ஒரு 6:30 முடிச்சிடுறீங்க. நாளைக்குமே அந்த பேஷண்ட்ஸ் 2 பேரும் வந்து வர சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம் சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ யோஞ்சினை வந்து கூப்பிடுறீங்க. யோஞ்சின் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது யுசோவுக்குமே வந்து பாய் சொல்கிறீங்க, சேஃபாக போ அப்படின்னு சொல்கிறீங்க. பாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடா. யுசோ இந்த பக்கமாக நடந்து போகிறேன். இல்லை மேம் இன்றைக்கி பைக் கொண்டு வரல, அதான் மேம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு பைக்கு. சரி நீ காரில் ஏறு, நான் அவனை ட்ராப் பண்ணுறேன், எந்த இடம்னு சொல்லு, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளையும் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ யோஞ்சின்ட்டு வந்து சொல்கிறீங்க. யோஞ்சின் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போகணும், நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லி அம்மா இன்றைக்கி காலையில் லிஸ்ட் கொடுத்தாங்க. நான் மறந்துட்டேன். நான் ஷிஃப்ட்டு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல, ஒரு 2:30 போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம்னு நான் நினச்சேன். ஆனால் சாப்பாடே நீங்கள் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க எனக்கு. அப்போது அதனால் நான் மறந்துட்டேன். இப்போ வாங்கிட்டு போயிடுவீங்கன்னா அம்மா அவ்வளோதான், இதுக்கே நீங்கள் சொல்கிறீங்கள திட்டுறாங்க அப்படின்ட்டு, அதனால் வேண்டாம் நம்ம வாங்கிட்டே போவோம் யூஜின் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வயன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான்.
இப்போ சூப்பர் மார்க்கெட் வந்து போகிறீங்க, போயிட்டு ஒரு திங்ஸாக லிஸ்ட்டு வந்து படிக்க நீங்கள் வந்து தேவையானது வந்து எடுத்து போட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஷாப்பிங் பண்ணுறது, அந்த கிராசரிஸ்லாம் இது பண்ணுறது. அவன் வந்து இல்லை மேம் நான் எடுத்து போடுறேன்னு சொல்லி சொன்னாலுமே, இல்லை நான் தான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டே நிற்பீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாசிக்க எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த ட்ராலி வந்து தள்ளிக்கிட்டு வரது உங்களுக்கு பிடிக்கும். எடுத்து போட்டுட்ருப்பீங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஜின்னை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஜின்னை பார்த்தா ஜின் வந்து பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். சிரித்த உடனே நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஜாப்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் நல்லா தான் மேம் போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் உங்களை இங்கே பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல, நான் ரொம்ப ஹாப்பி நான் உங்களை பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னோட ஓனருக்காண்டி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தேன். அவங்க வீட்டோட கிராசரிஸ்லாம் மோஸ்ட்லி நான் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன்னு சொல்லி சொல்கிறேன். ஓ அப்படிங்களா, சரி வாங்க 2 பேரும் பேசிகிட்டே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. நீங்களும் ஜின்மே வந்து பேசிக்கிட்டே வாரீங்க நிறையா. அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா தம்பி 2 பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தம்பி 2 பேர் அவங்களுக்கு? ஆமாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒருத்தன் இன்ஜினியராக இருக்கான், இன்னொருத்தன் வந்து லாயராக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஓ ஓகே நீங்கள் தான் 2 பேரையும் படிக்க வச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நான் தான் படிக்க வச்சேன். அப்புறம் அப்பாவுமே ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம். அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் கொஞ்சம், என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன், அப்பாவால் முடிஞ்சதும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் பார்ட் டைம் ஜாப்லாம் போய் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜின் வந்து சொல்கிறாரு. ஓகே அப்போனா நீங்கள் வேறு ஜாப் ட்ரை பண்ணி போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு மேம், அதனால் எனக்கு ஓகே இவ்வளோ போதும், இதுவே எனக்கு வந்து பெட்ரு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ஜின் சரி எனக்கு வந்து முடிஞ்சிச்சு பர்ச்சேஸ் எல்லாம், உங்களுக்கு முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியலாம் இருக்குது, நீங்கள் கிளம்புங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ராலி அங்கே வச்சுட்டு உங்களோட ட்ராலியை வந்து பில் கவுண்டருக்கு தள்ளிட்டு போகிறான். இல்லை வேண்டாம், எனக்கு இப்படி தள்ளுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராலியை, நீங்கள் வந்து உங்களோட இதை பாருங்கள், நான் வந்து எனக்கு பிஏ இருக்காங்க நான் அவங்க பார்த்துக்கிறேன், அவங்களாம் ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே மேம் பாய் மேம், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் வாங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே நான் கண்டிப்பாக வரேன் இந்த வீக்குக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஓகே மேம் பாய் மேம் சொல்லிட்டு அவனுமே போயிடறான். நீங்களுமே வந்து இங்கே பில்லெல்லாம் போட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வர 9:30 மேலே ஆகிடுது. பிகாஸ் நீங்கள் வந்து வெளியிலேயும் சாப்பிட்டு வந்திருப்பீங்க நைட் சாப்பாடு, யோன்ஜினுக்குமே நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க. உங்கள் அம்மா இருந்துக்கிட்டு எதுக்குடி இவ்வளோ நேரம் நீ தான் லிஸ்ட்டு கொடுத்து விட்டல, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டு, ஏண்டி மத்தியானம் 2 தாடி பர்ச்சேஸ் பண்ணுற? இல்லைம்மா அதான் யோன்ஜின் சொல்லியிருப்பாங்கள்ல நான் ஷிஃப்ட் முடிஞ்சு வர லேட் ஆகிட்டுன்ட்டு. எப்படி லேட் ஆச்சு? உனக்கு ஷிஃப்ட்டு 1 மணிக்கு முடியுது, நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க வீட்டுக்கு? 9:30க்கு வர, அப்போ எத்தனை மணிக்கு நீ அங்கேருந்து கிளம்புன அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை கேட்காங்க. பின்னாடி வந்து யோன்ஜின் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னா அவனை பிடிச்சிட்டு உன்ட்ட என்னடா சொன்னேம்மா, அது வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் உங்களை திருன்னு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். இரு நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கண்ணை காட்டுறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவன் ஒன்றுமே சொல்லலை. என்னடா அமைதியாக இருக்கம்மா, அவனை பிடிச்சி கேட்காத, நான் தான் இது பண்ணேன், 2 பேஷண்ட் இதாகிட்டுமா, இப்போ ஏமா உள்ளே விடாமல் என்னை நீ இப்படி வழிமறிக்க, 2 பேஷண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க வழக்கத்தை மீறி, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாச்சு. மற்றவங்களாம் ஓரளவுக்கு பழைய பேஷண்ட்டு, இல்லைனா வந்து ஒரு 2 டைம் 3 டைம் வந்திருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து புதுசு, என்னால் கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்க முடியாதுமா ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் டி, அதுக்கு இப்படியாடி வருவேம்மா, தயவு செஞ்சு இப்போலாம் கேள்வி கேட்காதம்மா, அப்புறம் ஏமா படிக்க வச்சேன் நீ? இடி படிக்க வச்சதெல்லாம் ஓகே, அதுக்குன்னு சாப்பிடாம செய்யாமல் அடி வேலை பார்ப்பேம்மா, அதான் யோஜின்கிட்ட கொடுத்து விட்டல, சாப்பிட தானே செஞ்சேன் யோஜின் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அவன் மேம்னு சொல்லுவான், வீட்டில் எல்லாமே அக்கா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவான் அவங்கள. சரி என்னமோ பண்ணி தொலைடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நில்லுமா, என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? சரி நீ அதை விடு, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா இருந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, சரிடி எல்லாமே கரெக்டாக இருக்குது, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் யோஜினும் வந்து வெளில சாப்பிட்டுட்டோம்மா, அவ்வளோதாம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் படுக்க போகிறேன், எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குமா, என்னால் முடியல, வர பேஷண்ட்ஸும் ரொம்ப அதிகமாகறாங்களா, நம்ம வேறு யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோமா, இருக்கிறவங்க பத்தாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போயிட்டு தூங்க போயிடுறீங்க. மறுநாள் காலைல பார்த்தா அவசரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க, 8:30 தான் எழுந்திரிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து 9:30க்குலாம் அங்கே உள்ளே போயிடுவீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாலுமே நீங்கள் பங்க்சுவலாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஐடி கார்டை காணுமா, எங்கம்மா போட்டேன்? இல்லை அங்கே தாண்டி இருக்குது, என்னடி பார்க்குறேன், உனக்கு நான் தோசை விடவா, என்ன தான் பண்ணுறது நான், ஏன்டி இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் அம்மா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா சீக்கிரம் கொடுமா, ஐடி கார்டு எடுத்துகிட்டேன், நீ தோசை கொடு, சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இங்கே ஒரு பக்கம் சுகா ஒரு பக்கம் உட்காந்து அவரில் ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா சுகா. அப்புறம் வந்து யோஞ்சின்மே உங்கள் வீட்டில் சாப்பிடுவான்டா.
உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் வந்து அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சுகா ஒரு பக்கம் சிரிக்கிறா. ஐயோ! இதெல்லாம் எனக்கு தங்கச்சியாக வந்து பொறந்திருக்கு. சரி கிறுக்கியாக இருப்பா போல. எவ்வளோ அமைதியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இவன் மட்டும் தான் இப்படி அலப்பறை பண்ணிட்டு என்னமோ இவன் மட்டும் தான் என்னமோ வேலைக்கு போகிற மாதிரி அலப்பறை கொடுத்துட்ருக்கா. அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வாய்க்குள்ளே முணங்கிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அது உங்களுக்கு வந்து மெதுவாக தான் முணங்கிருப்பான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாம்புக்கு அதனால கேட்டுருது. ஆமாண்டா ஆமாம் இப்போ என்னன்ற நான் டாக்டர் நீ அப்படியா சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட சண்டைக்கு கேட்டு போவீங்க. போடி போடா என்னடா இது என் வீடு தானே கற்று வேண்டாம் என்னடா பண்ணுவேன் உனக்கு என்னடா செய்யுது உனக்கு எங்கே என்ன வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். போடி ஆளி மூஞ்சியும் பாரு நான்லாம் என்ன போக தானே செய்கிறேன். நான் எதுவும் கத்துறேனா இல்லைனா அம்மா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அது வந்து உன்னோடது. என்னோட ஒப்பீனியன் வந்து வேறு. ஓகேவா நீ என்னோட இதில் இன்டரப்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டையை கிட்டு போகிறீங்க நீங்கள். உங்கள் அப்பா வந்துட்டு சரி விடுமா விடு சரி நீ போ நீ சாப்பிடு போய் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகிறீங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து கிச்சனில் இருந்துக்கிட்டு சட்டாப்பையாலே உங்களை வந்து அடிக்கிறாங்க. அம்மா அடிக்காதம்மா ஏம்மா இப்படி பண்ணுற அவனை அடிக்கிறியாம்மா உன் பையனை என்னையவே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அழுக போகிறீங்க. உங்கள் அப்பா வந்து சமாதானப்படுத்துங்க. பிள்ளையை அடிக்காதடி விடுறி உன் பையன் அடிக்கிறேன் நீ எப்போ பார்த்தாலும் என் பொண்ணே அடிச்சிக்கிட்டு இருக்க. ஆமாம் நீங்கள் வந்துருங்க சப்போர்ட்டுக்கு உங்கள் பொண்ணுக்கு மட்டும். அவள் என்னன்னா வாய் பேசிக்கிட்டு இருக்கா அவன்கிட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்க இவளுக்கு என்ன செய்யுது அவனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா வந்து உங்கள் அம்மா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் நடுவில் வந்து நீங்கள் நல்லா கடைன்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. கொஞ்சம் சீக்கிரம் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. கொஞ்சமே வந்து கார் எடுத்துகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலாம் போகிறீங்க. அங்கே வழக்கம் போல் பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று 2 பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டு கவுன்சிலிங்லாம் கொடுக்குறீங்க. கொடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து விட்றீங்க. ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியலனா வந்து பாருங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இன்றைக்கி வந்து வழக்கத்தை மீறி கொஞ்சம் பேஷண்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி 12:30க்குலாம் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு வந்து முடிஞ்சிருது. முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஃப்ரீயாக இருக்குமே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஜிம் பார்த்த ஞாபகம் வந்து உங்களுக்கு இப்போ வருது, ஸ்ட்ரைக் ஆகுது. நேற்று அவங்க கூட பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. ஓகே இன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ வந்து யோன்ஜின்மே இல்லை அங்கே. சரி சொல்லி நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தனியாக காரில் வந்து நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. மறுபடியுமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உட்காருறீங்க. அதே மாதிரி ஜின் வந்து வராரு. ஹலோ மேம் நேற்று தான் சொன்னீங்க இன்றைக்கி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்காரு. ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் ஷிஃப்ட்டு சீக்கிரம் முடிஞ்சுட்டு அதான் வந்துட்டேன். ஷிஃப்ட்டு முடிஞ்சிட்டா கம்பெனியில் எதுவும் வேலை பார்க்கீங்களா? ஐயோ கம்பெனி இல்லை ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்? ஸ்கை ஸ்டார் ஹாஸ்பிட்டல். ஓகே அங்கே வேலை பார்க்கீங்களா? ஆமாம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் தான். ஐ மீன் என்னோடய ஹாஸ்பிட்டல்லே சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஷிஃப்ட் வைஸ்லாம் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கவுன்சிலிங் போவாங்க அங்கே. சாரி மேம் நான் பேசிகிட்டு இருந்ததில் நான் கேட்டுட்டு இருந்ததில் மறந்துட்டேன். உங்களுக்கு என்ன மேம் வேணும்? வழக்கம் போல் தான். தயவு செஞ்சு சூப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க. என்னால் சூடு அவ்வளோ தாங்க முடியாது ப்ளீஸ் டின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இன்ட்ரோ ஆயிருப்பீங்கல்ல. ஸோ அப்போவே வந்து இந்த மாதிரி என்னோட நேம் ஜின் தான் அந்த மாதிரி சொல்லிப்பான். ஜின் இந்த மாதிரி ஜின்னு சொல்லிப்பான். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொல்லிப்பான். அவ்வளோதான் சொல்லிப்பான். அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டான் ஜின்னு. இப்போவும் எடுத்துகிட்டுலாம் வந்து வைக்கிறாரு. நீங்களுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அவர் கொஞ்சம் ஐ மீன் என்ன சொல்கிறது கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கிறதுனால ஜின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சொல்லுங்கள் மேம் என்ன அப்படின்னு சொல்லி அவரும் கேட்காரு. இங்கே வந்து உட்காருறீங்களா எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா? ஐயோ மேம் அதெல்லாம் முடியாது மேம் திட்டுவாங்க மேலிடத்துலேருந்து அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்ன மாதிரியே சொல்கிறீங்க நீங்கள். சரின்னு சொல்லி அவருமே உட்காராரு. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை மேம் வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் வந்துக்கிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேச ஆரம்பிக்கிங்க. அது போக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜ் ப்ரப்போசல்னு ஒன்று வந்திருக்கோன்னு அதை பற்றியுமே சொல்கிறீங்க. சொன்னால் மேம் உங்கள் வீட்டில் அண்ணன் இருக்காங்கல்ல அப்புறம் நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஐயோ வாய்ப்பே இல்லை. அவன் மட்டும் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்ல. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனால் அவன் சோலோ ட்ரிப் தனியாக போகிறான். அவனுக்கு தனி ஏர்னிங்ஸ் இருக்குது நிறையா. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ தான் நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட கரண்ட்டாக ஒரு 2 இயர்ஸாக நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருந்தால் நான் இன்னும் சோலோவாக ட்ரிப் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகணும், நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும். என் லைஃப்பை என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கல்யாணங்கிறதே எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மேம் நீங்கள் உங்கள் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்கல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அவங்க சொல்கிற மாதிரியே நீயும் சொல்லாதீங்க ஜின். சாரி நீங்கள் இட்ஸ் ஓகே பரவாயில்ல மேம் நீனே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே ஜின் எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு தோணுது ஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். சரி மேம் அப்போ உங்கள் இஷ்டம். ஆனால் உங்கள் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்கல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் மேம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஃபுட்டெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. யார் சமைக்கிறாங்கன்னு தெரியும். ஷெஃப் யார் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஷெஃப் வந்து உள்ளே இருக்காரு மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சூப்பராக தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஷ்ஷை வந்து சொல்கிறீங்க. சொன்னால் வந்து அதெல்லாம் சூப்பராக இருக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மேம் நான் ஷெஃப் கிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியுமே வந்து கிளம்புறீங்க. ஜின்னுக்கு வந்து பாய்லாம் சொல்லிவிட்டு இந்த தடவை டிப்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கல. நீங்கள் பாய் சொல்லிட்டு மட்டும் கிளம்பிடுறீங்க. நீங்கள்
இப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுதுடா. இதுக்கு இடையில வந்து நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீங்க, ஜின் கூட இந்த மாதிரியே பேசுவீங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஜின்னோட கேரிங், அப்புறம் வந்து அந்த சாஃப்ட்டாக அவன் பேசுகிறது, உங்களை கவனிக்கிற விதம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் வந்து வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியல. பட் பரவாயில்ல, நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்றைக்குமே நீங்கள் அங்கே போகிறீங்க. போனால் ஜின் வந்து இருக்காரு. அதே மாதிரியே உட்காந்து பேசுகிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க ஜின் கிட்ட. அவன்கிட்ட வந்து பர்சனல் கொஷின்ஸ்லாம் வந்து சொல்வீங்க. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க. ஆனால் அவன் வந்து கேட்டுட்டு அப்படியா மேம் அதுக்கு ஒப்பீனியன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்த தவிர அவனை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். நீங்கள் வந்து இப்போ கேட்குறீங்க, ஜின் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? நீங்கள் நான் எல்கேஆர் ஸ்கூலில் படித்தேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறான். சீரியஸாக நீ அங்கே தான் படிச்சியா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், ஏன்? நானும் அங்கே தான் படித்தேன். நீங்கள் எந்த பேட்ச் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறீங்க. ஒரு வருஷத்தை வந்து சொல்கிறான். எத்தனை வரை அங்கே படிச்சிங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் 5th வரை தான் மேம் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேறு ஸ்கூலில் மாற்றிட்டாங்க. சீரியஸாவா? அப்போ அந்த ஜின் நீ தானா? ஏய் ஒயன், காலை மாறிட்டேன். ஜின் நீ தானே அது? ஐயோ, சின்ன வயசில் நான் பார்த்தது எனக்கு அடையாளமே தெரில. நீ இவ்வளோ பெரிய பையனாக இருக்குது. அது போக ஃபேஸ் கட் எல்லாமே மாறிட்டேன் உனக்கு டோட்டலாக. உனக்கும் தான் வயன், ஆனால் உங்கள் வாய்ஸ் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறான். அடுத்து எங்கே போய் மாறினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை, என்னை வந்து வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க வயன் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்கிறான். ஸோ எஸ், ஆக்சுவலி நீங்களும் ஜின்னுமே வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை வந்து ஒன்றா தான் படிச்சிங்க, ஒரே கிளாஸ், அவ்வளோதான். பட் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து கிளாஸ்மேட்ஸ், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் 2 பேருக்குமே 2 பேரை தெரியும். நீங்கள் ஒய்யன் தான், நீங்கள் வந்து ஜின் தான், அவன் வந்து ஜின் தான் அப்படின்னு சொல்லி தெரியும் 2 பேருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். அப்படியா, வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம்ல? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ போதாதா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் இருந்துட்டு ஓகே உங்களுக்கு பேஷன் அப்படின்னா வந்து நான் ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறான் அவன். நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ அவன் வந்துட்டு ஒயன் ஆக்சுவலி சொல்லுங்கள் ஜின், இதெல்லாம் கரெக்ட் தான். பட் வந்து இது என்னோடய ஹோட்டல் தான். வாட், சீரியஸ்லி? இது என்னோடய ஹோட்டல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறான். அப்படியா, எனக்கு தெரியாது. ஆமாம் ஒயன், என்னை வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து மாற்றிட்டாங்க என்னைய. ஸோ அதனால தான் வந்து போக வேண்டியதாகிட்டு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நானும் அதே ஸ்கூலில் தான் 12th வரை படித்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி சரி வயன், ரொம்ப நாள் ஆச்சு நான் மீட் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், எனக்கு ஆள் அடையாளமே தெரில ஜின், இது நீ தானா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நான் தான் வயன், எனக்கு ஒன்றையவே அடையாளம் தெரில. ஓகே, அது போக எனக்கு ஃபேஸ் வேறு ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. அந்த டைமில் பார்த்த ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது வயன், ஆனால் இப்போ எப்படி பண்ண எனக்கு தெரியாது இல்லையா, மறந்துச்சு. சரி சரி ஜின், நீ வந்து இங்கே வேலை பார்க்குற போலன்னு நான் நினச்சேன். தெரியும். அன்றைக்கி கூட கேட்டாங்க பசங்க எல்லாம், ஸ்டாஃப்ஸ் இங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் கேட்டாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, நாங்கள் இருக்கத்தக்க நீங்கள் உங்களை யார் சர்வ் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். அப்போ இங்கே நல்லா ஏமாத்திருக்கல ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. சரி சரி ஓகே, இனிமேல் நான் ஏமாத்தல, நான் ஓனர் தான் இந்த ஹோட்டலுக்கு. அது போக எனக்கு வந்து 5 பிரான்ச்சும் இருக்குது, வேறு சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா? அப்புறம் ஜின், கல்யாணம்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கல்யாணம் நம்ம தான் பண்ணணும், அதெல்லாம் வீட்டில் உள்ள சாய்ஸாக விட்டாச்சு, நான் எதுவும் பண்ணிக்கல. அப்படிங்களா ஜின், ஓகே ஓகே. உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். வீட்டில் பார்த்துருக்காங்க, யாரோ ஒரு பையன் ஃபோட்டோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அது இப்போ எங்கே கிடக்குன்னு தெரில, அந்த பையனும் யாருன்னு தெரில, நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஓகே ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸ்கிப் ஆனால் உங்களுக்கு வந்து ஜின் மேலே வந்து அவன் இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லவ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அவனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குது இன்னும் கொஞ்சமாக, ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு ரீசனால் அவனுக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து சர்வன்னு சொல்லி அவன் சூப் கொட்டினாலுமே வந்து நீங்கள் இது பண்ணிப்பீங்களா, அந்த ஸ்பார்க்லேயே அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கும் உங்களை. பிடிச்சிருந்தா ஆனால் உங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலை ஜின்னு, நீங்களுமே அவன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலை. ஆனால் இப்போ ஃப்ரெண்டு தெரிஞ்சு அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அவன் வந்து வீட்டில் போய் இந்த மாதிரி சொல்கிறான். சொன்னால் இப்போ வந்து மேரேஜ்னு சொல்லியிருப்பாங்களே, அதை வந்து இப்போ தான் வந்து உங்கள் ஜின்னோட அம்மா இருந்துட்டு சரிடா ஜின், உனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜின் அப்பாவுமே ரொம்ப ஸ்வீட்டு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஓகே தான்டா, ஃபேமிலிலாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்பா அவள் சைக்காட்ரிஸ்டாக இருக்கா, அவளுக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவங்க வந்து ஆர்டிஸ்ட் போல், அப்புறம் அம்மா அப்பா, அப்புறம் பிஏ ஒருத்தன் இருக்கான், இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் இருக்குது. அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் எனக்கு சொல்லியிருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரை நல்ல பொண்ணு தான்ப்பா, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறான் ஜின் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட. இங்கே ஜின்னோடைய 2 தம்பி இருக்குன்னா அது வேறு யாரும் இல்லைடா. ஒன்று வந்து ஜேகே, இன்னொன்று வந்து வி, 2 பேர் இருக்காங்க. டே சொல்லவே இல்லைடா ஜின்னே, டே நானே இப்போ தாண்டா அம்மா அப்பா கிட்டே வந்து சொல்கிறேன், எனக்கே இப்போ தாண்டா தெரியும், நான் இப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறான். சரிடா சரி ரைட்டு ஜேகே, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாண சாப்பாடு இருக்குடா. டே
முதல்ல ஓகே ஆகட்டும்டா, நீங்களே சொல்லி கெடுத்துருவீங்க போலேடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ விடு, நாங்கள் பார்த்துக்குறோம், அண்ணியை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க 2 பேரும். அண்ணி தானே, முதல்ல அங்கே ஓகே ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. டேய் செவனேன்னு இருங்கடா, இப்போ தானடா அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஏன்டா அங்கே பேச வேணாமாடா அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறான். சரி ப்ரோ, ரைட்டு ப்ரோ. ஜின்னோட அம்மா இருந்துட்டு, டேய் என்னம்மா என்னாச்சு? இல்லைடா நீ எதுவுமே சொல்லலையா? நான் இந்த மாதிரி புரோக்கர் வந்தார், ஒரு பொண்ணு ஃபோட்டோ அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா இருந்துக்கிட்டு. அம்மா என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, நீ தான் எதுவுமே சொல்லவே இல்லை, இப்போ வந்து சொல்கிறேன், நானும் சொல்லிட்டேன், இப்போ தான் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காட்டிகிட்டு இருந்தார். நான் இன்றைக்கி தான் அந்த இதே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. சரி ஓகே, அந்த பொண்ணு ஃபோட்டோவாது காட்டு பார்க்குறேன், பட்டு அது ஃபிக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ஜின் வந்து சொல்கிறாரு. சரிடா பாரு இந்த பொண்ணு ஃபோட்டோவை, அதுக்கப்புறம் நம்ம ஒய்யன்ட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜின் அம்மா வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா எஸ், வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். மா இது ஒய்யன்மா, டேய் எனக்கு புரியலடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மாவுக்கு அதுக்கு மேலே குஷி, ஜின்னுக்கு அதுக்கும் மேலே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சரிம்மா நீ வந்து பேசாத, ஓகே இந்த மாதிரி சொல்லிடு, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குது, நாங்கள் வந்து பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் நாங்கள் வரோம் மாதிரி சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்லிட்டாப்ல. சரி நாளைக்கு வந்து நான் புரோக்கர்கிட்ட சொல்லிடுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜின் வந்து சொல்லியிருப்பான். மறுநாள் வந்து ஜின்னோட அம்மா வந்து புரோக்கர் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அவங்க எடுத்துகிட்டு, ஹலோ ஆமாம் சொல்லுங்கம்மா, இந்த மாதிரி என் பையன் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டான் சார், நீங்கள் அதே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பொண்ணு வீட்லேயும் சொல்லிடுங்க, இந்த மாதிரி நாளைக்கு மறுநாள் வந்து பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜின்னோட அம்மா. சரிம்மா ஓகேம்மா, ஆனால் பொண்ணு வீட்டிலேருந்து எந்த தகவலும் சொல்லலாமா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் வந்து பொண்ணு வீட்டில் சொல்லிடுங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், அதுக்கு மீறி எதுவும் மறுப்பு தெரிவித்தாங்கன்னா நாங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு அவரும். இப்போ உங்கள் வீட்டு சைடு வந்து பார்த்தா அதே இதுதான், நீங்கள் ஐடி கார்டை காணும் தேட, உங்கள் அண்ணன் கிட்ட சண்டை போட, அவங்க அம்மா வந்து அடிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது புரோக்கர் வந்து வராரு. வந்து பார்த்தா இப்படி சண்டை போட்டுருக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உட்காருங்க அம்மா, நான் ஒரு பையன் ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். ஆமாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அது இந்த ஒய்யன்ட்ட கொடுத்தேன்னா அந்த நாய் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள் நான் என்ன விஷயம்னா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க புரோக்கர் கிட்ட. அது வந்து நான் பையன் வீட்டில் பொண்ணு ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருக்கு, நாளை கழிச்சு பொண்ணு பார்க்க வரணும் மாதிரி சொல்ல சொன்னாங்க. அப்படியா, அடடா எப்பா ஒரு வழியாக தப்பிச்சோம்ப்பா வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பெருமூச்சு விடுறாங்க. ஏமா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அழுகாத குறையே கேட்டுட்டு இருக்கீங்க. சும்மா ஏறி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அதாம்மா சொல்ல சொன்னாங்க, வேறு மறுப்பு தெரிவிச்சா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா, உங்களோட நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களான்னு சொல்லி கேட்காங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இவங்க அப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப சம்மந்தம் தான், அதில் பையன் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு, அதனால் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வர சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் கேட்டுமா வர சொல்கிறேன், யாரடி கேட்கணும்னு கேட்குறேன். ஏமா இப்படி பண்ணுற, என்னமோ பண்ணி தொலைமா போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டு போயிடுறீங்க. அவள் அப்படி தான், நீங்கள் கண்டுக்கிறாதீங்க, நீங்கள் வர சொல்லுங்கள், நாளைக்கு மறுநாள் அவளை ரெடி பண்ணி வச்சு அவளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பேசுகிறது வந்து என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நான் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடுறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே ஜின் அம்மா கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த டேயுமே வருதுடா, வந்தால் நீங்கள் வந்து இன்றைக்கி டியூட்டிக்கு போகலை, ஏன்னா இங்கே பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டாங்களே, உங்களை வீட்டில் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க, எங்கேயும் போகக்கூடாது மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்குமே வந்து மீறி போகவும் முடியல. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆகிருக்கும் இல்லையா ஜின் மேலே, அதுவுமே உங்களுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜின்னோட வீட்லேயுமே வந்து பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்கள ரெடி பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் காஃபி கொடுக்குறீங்க ஒருத்தருக்காக, கொடுக்கும்போது பார்த்தா அங்கே ஜின்னுமே இருக்கார். நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறீங்க, ஹாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ நீங்கள் மனசில் நினைக்கிங்க, ஒருவேளை இப்போ தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சரி மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன, நமக்கு ஜாலி தான், ஏன்னா ஸ்பார்க் ஆச்சு இல்லடி பையன், சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை இது ரெண்டும் தம்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது உங்கள் வீட்டில் எல்லோரும் பேச ஆரம்பிக்காங்க. எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மந்தி அப்படின்றாங்க. அப்புறம் தட்டு மாற்றிக்கலாமான்னு சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக தட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லி தட்டெல்லாம் மாற்றுறாங்க. உங்களுக்கு பூவுமே வச்சுட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ரிங்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு தான் சரியான ஷாக்கு, என்னடா நீங்கள் வந்து கொஞ்சம் குஷியாக தான் இருக்கீங்க, ஆனால் அவ்வளோ ஓவர் எக்ஸைட்லாம் ஆகலை. அவருமே அப்படி தான் ஓவர் எக்ஸைட்லாம் ஆகவே இல்லை. ஸோ அப்படியே என்கேஜ்மெண்ட் அங்கேயே முடியாது, சிம்பிளாக தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம மேரேஜும் ரிசப்ஷனும் வந்து கிராண்டாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் ஜின்னுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களும் பார்க்க போனதில்லை, அவருமே உங்களை பார்க்க வந்ததும் இல்லை, 2 பேரும் பேசிக்கிட்டதும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு, அதனால் நீங்கள் வந்து எதுவுமே பேசிக்கல.
ஸோ ஜின்னு தான் வந்து எனக்கு 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் கண்டிப்பாக வச்சுருங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதில் பிஸி ஆயிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே அப்போ அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்து மேரேஜும் முடியுது. ஜின்னுக்கும் உங்களுக்கு வந்து மேரேஜும் முடியுது. இப்போ உங்கள வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் மேரேஜ் முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா இருந்துக்கிட்டு. அடியே ஒய்யன் வேணான்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். என்னடி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ தானே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், அதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லையேடி ஏதோ இதுக்கு பின்னாடி இருக்குது என்னன்னு நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அம்மா இருந்துட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் பையனை தான் சேவ் பண்ணிட்டல, அப்புறம் என்ன என்னை தள்ளி விட்டுட்டு நீ தான் உன் பையனை வந்து காப்பாற்றிக்கிட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். இடி உன்னைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாதான் அவனை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும். என்னடி பேசுகிறேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் அம்மா கேட்காங்க. சரி விடு, சரி அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப அழகாக இருக்குது இந்த புடவையில், மாப்பிள்ளை மனசுக்கு ஒன்றாமல் நடந்துக்கோ. எனக்கு புரியல. ஆமாம் உனக்கு போனவுடனே எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா பேச்சு கேட்காம நீங்கள் வாட்டில் போகிறீங்க. ஒய்யா நில்லுடி, என்னம்மா இந்தாடி பால் சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு பால் சொம்பையும் கொடுத்து விட்றாங்க. விஷுப்பா இப்போ இது ஒரு கேடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாண்டி இதுதாண்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஜின் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒய்யன் உள்ளவா, ஓகே ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. பால் சொம்பை டேபிளில் வச்சுட்டு டோரை வந்து லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. ஜின் சொல்லுவேன் என்ன, இல்லை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னாங்க. ஐயோ தாயே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ கேஷுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே ஜின். அப்புறம் ஜின் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுவேன் என்ன, அது வந்து ஜின் அது என்னடி சொல்லு என்னாச்சு. அது வந்து ஜின் உங்களை எனக்கு பிடிக்கும், அதான் தெரியுமே எனக்கு தான். எப்படி தெரியும்? நீ எல்லாத்துக்குமே சம்மதிச்சிருச்சு தான். ஐயோ நான் அந்த மாதிரி சொல்லலை அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கபோர்டில் வந்து ஒரு பொக்கே வச்சுருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ ஜின். அடி பாவி, அப்போ நீனும் லவ் பண்ணியா? சரி எனக்கு முட்டி வலிக்குது, கொஞ்சம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேடி பொண்டாட்டி, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்களும் லவ் பண்ணிங்களா? ஆமாம். உங்களுக்கு எப்போ ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது நான் உன்னோட லேபில் சூப் கொட்டினேன் இல்லையா, அப்போமா ஆமாம். எப்படியும் சூப் பண்ணது கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க, நீ அடிக்காமல் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் விழுந்துட்டேன் உன் மேலே அப்படின்னு சொல்கிறான். சரி மேடம், நான் இருக்கட்டும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கேட்குறான். அது வந்து ஜின், நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பேசுவேன் இல்லையா, ஒரு சில டைம்லாம் நீ சொல்லியிருக்கலாம் அங்கே திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்போனா என் கூட கம்பெனி கொடுத்து நல்லா பேசுவியா, நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பியா. அப்போது நல்ல பையனாக இருக்கானே, கேரிங்காக இருக்கானே, ரொம்ப சாஃப்ட் நேச்சராக, ரொம்ப கைண்டாக அந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்பார்க் ஆச்சு லவ். ஓகே மேடம், சரி மேடம். அப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னைய பற்றி எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஜின்னு சொல்கிறீங்க. அப்படியாடி? அன்றைக்கி சொன்னீங்கள்ல கொஞ்சம் அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி, என்னை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும் தானே உங்களுக்கு? நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி ஜின்னு உங்களை கலாய்க்கிற மாதிரி சொல்கிறான். கலாய்க்காதீங்க. சரி மேடம். அப்புறம் ஒன்றும் இல்லை. என்ன வெக்கம்லாம் படுற, பின்ன வெக்கம் இருக்காதா, பூங்க ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தள்ளி விட்டு நீங்கள் வந்து பெட்டோட அந்த கார்னருக்கு போய் உட்காந்துருங்க. அவன் மெதுவாக வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணவா வேண்டாமா? ஜின் லைட்டாக ஆஃப் பண்ணுங்க ஜின் மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனே இப்போ என்ன என் பொண்டாட்டிக்கு லைட் ஆஃப் பண்ணாவா தானே, ஆஃப் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறான். சின்னதாக ஒரு லைட் மட்டும் எரியுது, அதில் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது உங்கள் ஃபேஸு. இப்போது அவங்கள வந்து அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் தூங்கிடுறீங்கடா. காலையில் அவன் தான் முதல்ல முழிக்கிறான். எந்திரிச்சதும் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டவல் கட்டிட்டு வெளில வர, நீங்கள் அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறீங்க. எங்கே இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. ஜின் சொல்லுடி, குட் மார்னிங் பொண்டாட்டி. என்னடி நல்லா தூக்கமா? ஆமாம் ஜின், எனக்கு கால் வலிக்குது ஜின். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கிட்டு ஹீட்ரு போட்டு விட்றான். அப்படியே நீங்கள் வந்து அவன் கூட சேர்ந்து அவன் வந்து இன்னொரு டைம் அவங்க கூட சேர்ந்து அவன் குளிச்சுட்டு வந்து இப்போ 2 பேரும் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. என்ன அவங்க ஹிப்பை டைட்டாக ஹோல்டு பண்ணி உங்களோட நெக்லேயே வந்து ஹிக்கீஸ் வந்து மறுபடியும் கொடுக்கலாம். ஜின் ஆல்ரெடி கொடுத்ததே போதும், கொண்டுருவோம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நான் எப்படி மறைக்கன்னு எனக்கே தெரியும், கூட கொஞ்சம் வேறு கொடுத்து வைக்காதீங்க. ஆனால் நீங்கள் பார்க்க தான் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப முரடாக இருக்கீங்க ஜின். அப்படியே நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி
சொல்கிறான் அவன். சரி, நாளை கழிச்சு ஹனிமூன் போகிறோம். இது சொல்லவே இல்லை நீங்கள். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலி நான் நாளை கழிச்சு தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். சரி பாவம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணணும் இல்லையா, அதனால இன்றைக்கி சொல்கிறேன். எங்கே அதெல்லாம் சர்ப்ரைஸு, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. சொல்லிட்டேன்ல, பேக் மட்டும் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே ஜென், ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்கே, கொண்டு வேண்டி. அதெல்லாம் நான் மாமாட்ட சொல்லிக்கிறேன். மாமா யாரையாச்சும் வச்சு பார்த்துப்பாங்க. கொண்டுருவேன் சொல்லிட்டேன். உங்களுக்கு முடியாது வார அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி சரி ஜென், அதுக்கு எதுக்கு இப்போ மூஞ்சி டெரராக வருது? டெரராலும் வரல. மார்னிங் போமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். ஜின் உங்களுக்கு கொண்டுருவேன் சொல்லிட்டேன், போயிருங்க அந்த பக்கம் அப்படின்னு சொன்னோன்னே சரி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் மட்டும் கிஸ் கொடுத்துட்டு அவன் போயிடுறான். ஸோ நீங்கள் ஹனிமூன் போகிற டேயுமே வருதுடா. நீங்கள் வந்து வேற ஒரு கண்ட்ரி தான் போகிறீங்க. உங்களோட வீட்டு சைடும் சரி, அவங்க வீட்டு சைடும் சரி, 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களை வந்து வழி அனுப்பி வைக்காங்க. 2 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காங்க. ஹனிமூன் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்களா, சரியா? நான் இதில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே அங்கே அந்த கண்ட்ரிக்கு போய் இறங்கிடுறீங்க. இறங்கினா செம்ம குளிர். ஸோ நீங்கள் ஜெர்கின்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து இறங்குறீங்க. இன்னும் ஜென் இப்படி இதாகுது, ஏன் இதை புக் பண்ணீங்க இந்த கண்ட்ரியை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எல்லாம் காரணமாக தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மெதுவாக சொல்கிறான். எது புரியல எனக்கு. அது வந்து இது எனக்கு பிடிக்கும். ஹோட்டலுக்குமே நீங்கள் ரீச் ஆகிடுறீங்கடா. ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டு நீங்கள் வந்து கீயெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ரூம் கிட்ட வந்து லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கிறீங்க. உள்ளே எடுத்து அவங்களுக்கு தான் செம்ம டயர்டு. ஜின்னுக்குமே அதே மாதிரி தான் டயர்டுன்னு சொல்லி படுத்துடுறான். நீங்களுமே படுத்துறீங்க, நல்லா தூங்கிடுறீங்க. இப்போ ஒரு லன்ச் டைம், அந்த டைமில் வந்து டோர் வந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா லன்ச் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. சரின்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, உங்களோட இன்னர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு இதில் போட்டு வச்சுங்க. மறந்தாப்புல நீங்கள் அதில் போட்டு வச்சுருங்க. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு வரல. ஐயோ ஜின், சொல்லுடி என்ன? ஜின், இந்த மாதிரி மறந்துட்டேன். என்னடி மறந்துட்டேன்? ஜின், இந்த மாதிரி இன்னர்லாம் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ரைட் சரி விட, நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஜின் என்னடி, அப்புறம் நான் எப்படி வெளில வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். ஏன்டி? இல்லை எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். சரிடி வாங்கி தரேன் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அவன் வந்து இன்னர்லாம் வாங்க போகிறான். வாங்கிட்டு அவன் வந்துட்டான். சரிந்தா, அதுக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே ஜின். சரி, அதில் வேறு ஒன்றும் இருக்கும், அதுதான் நைட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போலாம் படம் எப்படா அப்படின்றீங்க. கொண்டு வேண்டி அது நைட் நீ போடணும்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெஸ்க்கு இன்னெல்லாம் தேவைப்படாது. மேடம் இன்னும் எதுக்கோ கேட்குறீங்க, சரி வாங்கி கொடுத்துட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். நான் தான் உங்கள்கிட்ட சைஸே சொல்லி எப்படி வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் அப்படி தான். சரி இப்போ உனக்கு அது வேணுமா வேண்டாமா? இல்லை நான் ரிட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஈவினிங் வந்து ஆகிடுதுன்னா நீங்கள் வந்து வெளிலலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் வாரீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாரீங்க. அந்த நைட் வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த கண்ட்ரியில். எல்லாம் வெளிலலாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் வந்து ஹோட்டலுக்குமே வாரீங்க. வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஜின்னுக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜின் வந்து பொண்டாட்டி, இன்றைக்கி நான் ஒரு ட்ரெஸ்ஸு மத்தியானம் வாங்கி கொடுத்தேன்ல, எங்கே அது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து நான் நாளைக்கு போடுறேன். அப்போ இன்றைக்கி இதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் இருந்துட்டு. ஸோ மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஒரு மேக் அவுட் நடக்குதுடா. நடந்து முடியுது. நீங்கள் வந்து ஜின் மேலே இப்போ படுத்துருக்கீங்க. ஐயோ சொல்லு பொண்டாட்டி, ஆனால் உனக்கு சமைக்க மட்டும் தெரியும்னு நினச்சியா? உனக்கு சமையலில் உப்பாலந்து போடுறது, இந்த மிளகா பொடி போடுறது, இது மட்டும் தான் நீ அழப்பேன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ பர்ஃபெக்டாக வாங்கிட்டு வரேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்படியாடி அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அம்மா நீ எதில் பார்த்து வாங்கினேன்? என்னோட இன்னர்ஸ் முன்னாடி எதுவும் பார்த்து வாங்கினியா? சேச்சி, அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கம்லாம் இல்லை. நானும் ஒரு கெஸ்ட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்படியே நீங்கள் வந்து தூங்கிடுறீங்கடா. மார்னிங் ஆனால் ரொம்ப இதோட ரொம்ப அதிகமாக குளிர் அடிக்குது. ஜின் இருந்து ஐயோ குளிர் வேறு இங்கே பயங்கரமாக அடிக்குது, தேவையில்லாமல் இங்கே போட்டணும் அப்படின்னு தான் இருக்குது எனக்கு. சரி பரவாயில்ல, பொண்டாட்டி இருக்கான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண வரான். ஹக் பண்ணி படுத்துருக்கான். அந்த ஹக்குக்கே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்களுமே அவனை வந்து சரி ஹக் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்குமே குளிரும் இல்லையா, அதனால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகுதுன்னு ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணால் ஐயோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆகுது. ரொம்ப அவனுக்கு வந்து டெம்ட் ஆகுது. உங்களோட கையெல்லாம் படுறது, நீ ஹக் பண்ணுறதுலாம் ரொம்ப டெம்ட் ஆகுது. ஒய்யன், என்னடா? ஒய்யன், என்ன ஜென் சொல்லுங்க ஜென். எந்திரிடி, என்ன மணி 5:30 தானே ஆகுது, அதுக்குள்ளே எதுக்கு ஜின்னு எழுப்புறீங்க? இப்போ தானே தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு 1 o'clock அந்த டயத்தில் தான் தூங்கியிருப்பீங்க. அதுவே ஒய்யனுக்கு வந்து கொஞ்ச நேரம் மாதிரி தான் இருக்குது. ஒய்யன், என்ன ஜின் சொல்லுங்க ஜின், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, எந்திரி அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்க. எந்திரிச்சின்னா போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு இன்றைக்கி போட்டிருந்தோன்னா சொன்னேன் நான். அப்புறம் என்ன இன்றைக்கி நைட்டு போட்டிருந்தோன்னா சொன்னேன்.
பரவாயில்ல நீ இப்போ போட்டுவான்னு சொல்லிட்டு போடுறான். போட்டுட்டு இப்போ அதுவே வந்து அந்த ஸோ அங்கே ஒரு மேக் அவுட் வந்து முடியுறா. ஸோ ஹாப்பி எண்டிங். ஸோ அந்த ஒன் ஷாட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு ஒன் ஷாட்டும் நான் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைனா சொல்லிடுங்கடா ஆர்மீஸ். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. வேறு என்ன, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. இது மாதிரி அடுத்த ஸ்டோரியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா ஆர்மீஸ், பாய் பாய்.